வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கேரட் அல்வா பண்ணியிருக்கேன். இது 100 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்ச ஒரு ஸ்வீட்டு. இதுக்காக வந்து நான் 4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி சீவி வச்சுக்கிட்டேன். கேரட் சீவுறதுல ஒரு இரும்பு கடாயில் 300 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 300 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, அதே கடாயில் மீதி இருக்கிற ஆயிலில் நம்ம சீவி வச்சுருக்க கேரட் எடுத்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது வேகிறதுக்காக 1 லிட்டர் பால் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். பால்லையே இது வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் குழைவாக வேகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அது கூட இன்னும் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுட்டேன். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 கிலோவுக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அது கூட நல்லா கலந்து விட்டுடலாம். சர்க்கரை சேர்த்ததுமே நல்லா கரைஞ்சி பாகு பதத்துக்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா கொதித்து கொஞ்சம் இருக்கிற ஸ்டேஜில் ஸ்வீட்லெஸ் பால்கோவா இது கூட வந்து நான் டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன். பால்கோவா சேர்க்கும்போது இதனுடைய சுவை இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு பொடி பண்ணி வச்சுருக்க ஒரு 10 கிராம் அளவுக்கு ஏலக்காய் இது கூட ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாம். கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது நல்லா இறுகி வர ஆரம்பிச்சிடும். அது கூட வந்து வறுத்து வச்சுருக்க நம்ம அந்த முந்திரி பருப்பு, அது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு வெள்ளரி விதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஒன்றா சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். பார்த்திங்கன்னா ஒரு அருமையான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக செய்யணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவு போட்டு செஞ்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் தான். இது இறுகி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 6 லெமன் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.